ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amizhthampoo. இன்றைய திருக்குறள், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, காக்கை எப்படி தனக்கு கிடைச்ச ஒரு உணவை அனைத்து காக்கைகளையும் அணைத்து பகிர்ந்து உண்ணுதோ, அதே போல் தம்மிடம் உள்ள பொருள், அறிவு போன்றவற்றை மற்றவர்களுடன் நம்ம பகிர்ந்து கொண்டால் நம்மளுடைய செல்வமும் பெருமையும் பெருகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கேபேஜ் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான ஒரு சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து ஒரு 7 to 8 இலையை மட்டும் தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய முட்டைக்கோஸாக எடுத்துக்கோங்க, அதோட இலை இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், ஒரு 5-6 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் இலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. உள்ளே நல்லா கொஞ்சம் 2-3 நிமிஷம் இது நமக்கு வெந்தால் போதும். ஓவராக இதை குக் பண்ணிங்கன்னா இலை எல்லாமே நமக்கு ரொம்ப சாஃப்டாகி கிழிஞ்சு போயிடும், ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டானதுமே நம்ம எடுத்துடலாம். குக் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 3/4 கப் அவளுக்கு வெள்ளை அவுளை ஊற வச்சுருக்கேன். நான் அதை காட்ட மறந்துட்டேன் முன்னாடியே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ துருவி வச்சுருக்க கேரட், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எல்லாமே 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு என்ன காய்கறினாலும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க வெள்ளை அவுளை தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அவுள் மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவுள் தவிர வேறு என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். சிகப்பவுள் சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டேட்டோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பன்னீர், அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றா. உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். ஒரு முட்டைக்கோஸ் இலையை எடுத்து நல்லா விரித்து விட்டுருங்க. மெதுவாக, இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். நிறையா வைக்காதீங்க, ரோல் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்துடுறேன். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் ரோல் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி அடுத்த ரோலும் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு கேபேஜ் இலையும் எடுத்து வச்சு அதே மாதிரி நல்லா விரித்து விட்டுருங்க. நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் நல்லா சென்டரில் இருக்க மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி சைட்லேயும் ஃபுல்லாக ரோல் பண்ணி நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க டைட்டாக. பாருங்கள், எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. இது இப்படியே சர்வ் பண்ணலாம் டொமேட்டோ சாஸ் கூட. நான் கொஞ்சமாக லைட்டாக இதை டோஸ்ட் பண்ணுறதுக்காக தவாவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நான் எல்லா கேபேஜ் ரோலையும் அதில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நல்லா பொன்னிறமாக கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா
சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நீங்கள் இன்னும் வேணும்னாலும் நல்லா பொன்னிறமாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான கேபேஜ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அது கூட கொஞ்சமாக கேரட்டும் கேப்சிகமும் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.